நானா ஒரு பேர் வச்சுட்டு எப்படி ஆர்டிஸ்டா போடு ஓகே. இல்ல நான் நடிக்க வந்தப்போ ம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, கவிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஓகே. அப்ப புரிஞ்சிச்சுல்ல என் பேர் என்னவா இருக்கும்னு. ஆ. ஓகே. அவங்க அந்த காற்றுநிலை வரும் கீதம் இப்படியெல்லாம் நிறைய படங்கள் ம். கொஞ்சம் கவுபாய் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கிற ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாங்க. ஓகே. அவங்க கூட என் கூட காம்பினேஷன் நிறைய அதுக்கப்புறம் நடிச்சாங்க. ம், ம். ரெட்டை ரோஜாலெல்லாம் அவங்க தான் எனக்கு மதரா நடிச்சாங்க. ஓகே. ஸோ அவங்களுடைய பேர் அப்படி வந்துட்டதுனால, இல்ல அது நாளைக்கு ஒருவேளை அவங்க ஆக்ட் பண்ண வந்துட்டா 2 பேரும் கன்ஃப்யூஷன் ஆகுமோன்னு எவ்வளோ ஒரு ஒரு தீர்க்கமா நடிச்சிருக்காங்க அன்னைக்கு. கரெக்ட். ரொம்ப கரெக்ட்டா போச்சு. ஏன்னா கரெக்ட்டா நான் வென்றாயி கொஞ்ச நாள் ஆன உடனே அவங்க வென்றாயிட்டாங்க அவங்க. ஓகே. ஸோ அந்த காரணத்துக்காக முந்தானி முடிச்சு டீம் மாத்தல. ஓகே. சேம் டைம்ல நானும் கார்த்திக் சார் ஒரு படம் பண்ணோம். ஓகே. பட் அந்த படத்துல சுத்தமா மெச்சூரிட்டி 13 இயர்ஸ் அப்பதான் ஜஸ்ட் ம், ம். ஆகல. முந்தானி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம 14 கம்ப்ளீட் பண்ணோம். ஆமா. ஒரு சைக்காட்ரிஸ்ட் கேரக்டர் அது. ம். போனா நம்ம சிரிக்கிறது கொள்றதெல்லாம் ஒரு ஹீரோயின் மாதிரி எல்லாம் சிரிக்க தெரியல. ம். சோ அப்ப என்ன ஆயிப்போச்சு, சுத்தமா மெச்சூரிட்டி இல்லையே ம். அப்படின்னு சொல்லிட்டு அது அது ரிலீஸ் ஆகல ஆக்சுவலி அதுக்கப்புறம்.